மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும். நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா, அதாவது பணம் கொடுக்கிற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றேன், நீ எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் நான் என்ன பேசுறது? அப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல, ஆனா நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டேன்னு நான் சொன்னேன். நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்காம? நாம கட்டின யார் அப்பா வீட்டு பணம்? நாம கட்டி இருக்கக்கூடிய வரி பணம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நாம கட்டி இருக்க. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதைன்னா என்னென்ன கத்துக்கோ, உனக்கு மரியாதையா தெரியும் பேச கத்துக்கோ அப்படின்னு. நான் உடனே அடுத்த நாள் மாத்தி பேசிட்டேன். அம்மா தொற்று ஞாபகம் இருக்கா? மோடி கொரோனா, திரு நரேந்திர மோடி அப்ப ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை பூட்டிக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, கையில தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க. அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையாமா? அதுல நம்மளும் சில பேரை செஞ்சோம், அதை மறந்துடக்கூடாது. ஆனா நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நீங்க பண்ணலையா? வாழ்த்துக்கள். நானும் பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து, அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு, பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூர்ல இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா, கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். அப்போ நம்ம பொறுப்பேற்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி சுமை. ஆனா நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு காட்டினார், நடைமுறைப்படுத்தினார். 5 கையெழுத்து, முதல் கையெழுத்துல 5 கையெழுத்து. 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. நான் இப்ப 2 நாளா சுத்திட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் பாக்குறேன் அந்த பிங்க் பஸ். இப்ப பிங்க் பஸ் யாரும் சொல்றது இல்ல, எல்லா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் நீங்க செல்லமா அழைக்கிறீங்க. கரெக்டா? அந்த பஸ், அந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி இருக்குல்ல, இதுல மட்டும். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.